Hi friends, இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் 12th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிபனாசி சீரீஸ் அப்படிங்கிறது ஒன்று பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ டர்போ C++ அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நான் C++ ரன் பண்ண போகிறேன். ஃபைலில் போய் நியூன்னு கொடுங்க. நியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த C++ ஃபைலை முதல்ல சேவ் பண்ணுங்கள். F2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆகும். என்ன நேமில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த நேமில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஃபிபனாசி சீரிஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் fibfib.cppன்னு சேவ் பண்ணுறேன். C ஃபைல்னால் .cன்னு சேவ் பண்ணணும். C++ ஃபைல் அப்படின்னா .cppன்னு சேவ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஓகே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது சேவ் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு fib.cpp அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னா F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ ஒரு C++ ப்ரோக்ராம் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். #include iostream iostream.h #include conio.h இந்த ரெண்டு ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் அவுட்புட் stream.h காமன் ஆர் கன்சோல் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹெடர் ஃபைல்ஸ் நான் காமன் ஹெடர் ஃபைல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட மெயின் ஃபங்க்ஷன் void void main மெயின் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ரெண்டு ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிபனாசி சீரிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு n லிமிட். சப்போஸ் நான் வந்து 4 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 பிரிண்ட் ஆகணும். அப்புறம் 0க்கு அப்புறம் 1 வரணும். 1 + 0 இது பார்த்தீங்க அப்படின்னா 1 + 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 1ன்னு வரும். அடுத்தது 1 + 2 அப்படின்னா 2 1 + 1 அப்படின்னா உங்களுக்கு 2ன்னு வரும். அப்புறம் 2 + 1 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா உங்களுக்கு 3 அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 மேலே இருக்க நம்பர்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். லிமிட் 4 கொடுத்தீங்க அப்படின்னா 0 1 1 2 மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிபனாசி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்போம். நான் வந்து ஸ்டான்லி டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிபனாசி சீரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா int a = -1, b = 1, c அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்புக்காக i அப்படின்ற ஒரு வேரியபிள், அதே மாதிரி n அப்படிங்கிற ஒரு வேரியபிள். nங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் லிமிட். ஓகேங்களா? அதுக்காக n நான் கொடுத்துருக்கேன். இந்த வேரியபிள் டிக்ளரேஷன்னா உங்கள் ப்ரோக்ராமில் எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனில் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். என் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா int a = -1, b = 1, c, i, n. எதுக்கு -1 1 அப்படிங்கிறது போகிறேன் அப்படின்னு போக போக பார்ப்போம். சரிங்களா? கிளியர் ஸ்க்ரீன் CLR கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஸ்க்ரீனை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். cout இது வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். /n என்டர் த லிமிட் LIMIT லிமிட். ஓகேங்களா? நீங்கள் என்ன லிமிட் கொடுக்குறீங்களோ அந்த லிமிட் இதில் ஸ்டோர் ஆகிடும். Cin கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூஸ் வாங்குறீங்களோ, இதில் நான் லிமிட் nல வாங்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன் Cin n. இது வந்து ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட். c = a + b பார்த்தீங்க அப்படின்னா சியில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஏவியும் பியும் நீங்கள் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ -1 + 1 அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 வரும். ஸோ நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபிபனாசி சீரிஸில் உங்களுக்கு 0 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த -1 + 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கண்டினியூஸாக n டைம்ஸ் ரன் ஆகணும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் லூப் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் i = 0, i less than n, i ++ன்னு கொடுத்துருக்கேன். ஓப்பன் ப்ராக்கெட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறேன். சியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கோங்க. cout சியை பிரிண்ட் பண்ணுங்கள். a = b, b = c
ஏல இருக்க வேல்யூ வந்து பியில் இருக்க வேல்யூ ஏக்கு போடுங்க, சியில் இருக்க வேல்யூ பிக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு பேர் ஸ்வாப்பிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கெட் சிஹெச், GET கெட் சிஹெச் ப்ரோக்ராமை சேவ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஆல்ட் F9 கம்பைல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ப்ரோக்ராமில் ஏதோ எரர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 0 எரர் அண்ட் 0 வார்னிங். ஸோ இப்போ கண்ட்ரோல் F9 கொடுத்து உங்களுக்கு ரன் பண்ணுறேன். என்டர் த லிமிட் அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் 4 அப்படிங்கிறது கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா 0112 கரெக்டாக வந்துருச்சு. அங்கே ஸ்லாஷன் போடாதனால, நியூ லைன் போடாதனால உங்களுக்கு ஒரே லைன்லேயே வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நியூ லைன் போட்டுக்கலாம். நியூ லைன் அல்லது எண்டல்னு போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஸ்லாஷன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸ்லாஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூ லைனில் வந்துடும். இங்கேயும் போடலாம், அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்லாஷன் போட்டுக்கலாம். பேக் ஆர் ஃப்ரண்ட் லைனில் ஏதாவது ஒரு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு printf பார்த்தீங்க. printfல பார்த்தீங்கன்னா ஃபிப் சீரிஸ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா printf போட போகிறேன். PRINTF printf. சாரி இது C++ ப்ரோக்ராம்னால நம்ம வந்து printf யூஸ் பண்ணக்கூடாது. cout அப்படிங்கிறத போடுங்க. coutல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ பிரிண்ட் ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லாஷன் போட்டு ஃபிப் சீரிஸ் FIB SERIES ஃபிபனாசி சீரிஸை நான் ஃபிப் சீரிஸ்னு ஷார்ட் ஃபார்மாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் என்ன நேம், ஃபுல் நேம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபைலை முதல்ல சேவ் பண்ணிவிட்டேன். மறுபடியும் F2 கொடுத்துக்கோங்க. ஆல்ட் F9 கண்ட்ரோல் F9 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோடிங் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் இப்போ 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஃபிப் சீரிஸ் 0112. இதே பார்த்தீங்க அப்படின்னா 6 கொடுத்து பாருங்கள், 6 or 8 கொடுத்து பாருங்கள். 0 + 1 0 + 1 1 1 + 1 2 1 + 2 3 3 + 2 5 5 + 2 8 5 + 3 8 8 + 5 13 கரெக்டாக வந்துருச்சுங்களா. டோட்டலாக கவுண்ட் பண்ணினா உங்களுக்கு 8 லிமிட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, இதுதான் பேசிக் ஃபிபனாசி சீரிஸ். ஓகேங்களா, ஃபியூச்சராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து எல்லா 12th ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் ஆன்லைனில் அடுத்த வர வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட சோர்ஸ் கோடை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். www.tutor.com அப்படின்ற வெப்சைட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம சோர்ஸ் கோடையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமோட கோடிங் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணலாம், இதில் கற்றுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.